ஹே கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நான் எஸ்டர்டே ஒரு நியூஸை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காரில் போன 7 பேர், ஒரு குடும்பத்தை சார்ந்த 7 பேர் எந்த தப்புமே பண்ணாமல் கார் விபத்தினால இறந்துட்டாங்க. அதில் ஒரு சின்ன குழந்தை உட்பட இறந்துருக்காங்க அப்படின்றத அந்த நியூஸில் நான் பார்த்தேன். ஒரு நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா, கார் கட்டுப்பாட்டை இழந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில பார்த்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கார் டிரைவர் தூங்கிட்டாரு. இது ஒரு நைட்டான விபத்து அப்படின்னா கூட சரி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இது ஒரு பகல்ல நடந்த விபத்து அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்குள்ள பகல்ல ஏன் இந்த விபத்து நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். அந்த வீடியோல சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட இதை கொண்டு வரேன் அப்படின்றதையும் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு புரியுங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சிங்கன்னா, கார் அப்படின்றது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா போகணும் அப்படின்றதுக்காக வாங்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய பொருளா இப்ப மாறிக்கிட்டு வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல காரை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல யோசிச்ச விஷயம் என்னன்னா, கார் கட்டுப்பாட்டை இழந்து போய் விபத்தாயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை டயர் வெடிச்சிருக்குமோ, ஒருவேளை பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்குமோ, இல்ல இன்ஜின் ஏதாவது சீஸ் ஆயிட்டு இருக்குமோ, அந்த மாதிரிலாம் யோசிச்சேன் நான். ஆனா இதை அடுத்த நியூஸ்ல பார்க்க கொள்றதான் எனக்கு தெரிய வருது. இது போல தூக்கம் அப்படின்றது இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பேரு இது எதுவுமே குறிப்பிட வேணாங்க. இனோவாவும் மாருதியும் வச்சுக்கோங்களேன். அப்படிதான். ஏன்னா மாருதி கார்ல வந்தவங்க தான் பாவம் இதுவாயிட்டாங்க. இனோவா கார்ல வந்தவங்கலாம் சேஃபா இருக்கிறாங்க. இனோவா காரும் மாருதி கார்னு வச்சுக்கோங்களேன். இனோவா கார்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ஊருக்கு அப்படின்றது போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்களா. அப்படி வந்துட்டு இருக்கிற வழியில இது நடந்திருக்கு. நீங்க டிசைர் கார்ல திங்கக்கிழமை ஏதோ மார்க்கெட் அந்த ஊர்ல இருக்கான். அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோட ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க ஆப்போசிட்ல வந்தவர் நல்லா சாப்பிட்டு இருக்கிறாரு. நல்லா மதிய டைம்ல நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஒரு இதுல அவர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வண்டியை ஓட்டிட்டு போகக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு தூக்கம் வந்துட்டு இருக்குது போல. எல்லாருமே வண்டியில எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு தூக்கம் வந்த உடனே அவரை கட்டுப்பாட்டையில இருந்து அங்க ஏதோ ஒரு செவுத்துல போய் இடிச்சு தூக்கம் வந்திருக்குன்னா, அதான் ஸ்டேரிங் மிஸ் ஆயிட்டு இருக்கும். ஸ்டேரிங் ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி 120 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காரு பாத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம சேனல்ல, 80 கிலோமீட்டர் வேகம் தான் நம்பூர் ரோட்டுக்கு பொதுவான ஒண்ணு. ஒரு விபத்து ஆக போகுதுன்னா உங்களால கண்ட்ரோல் அப்படின்றது பண்ண முடியும். 120னா அப்ப 40 கிலோமீட்டர் வேகம் எக்ஸஸா இவர் போயிருக்கிறாரு. அப்போ ஒரு தடவை ஸ்டேரிங் வளைஞ்சிருச்சுனாலே அது உடனே இந்த பக்கம் சடக்குன்னு இந்த பக்கம் போயிடும். அப்படி போச்சுன்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண இப்படி திருப்பக்குள்ள வண்டி என்னன்னா ஸ்கிட் ஆயிடும். இவர் தூக்கத்துல இருந்தனா அதெல்லாம் எதுவுமே பண்ணல போல. அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த தடுப்புல ஏதோ செவருல வீட்டு செவருல ஏதோ சம்திங் இடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இடிச்ச உடனே அது என்ன ஆகுதுன்னா, இன்னும் கட்டுப்பாடு அப்படின்றத இழந்த அந்த கார் என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, நேரா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மாருதி டிசைர் கார் மேல டைரக்டா மோதுது. டைரக்டா மோதினோடனே அதுல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் போராட்ட நிலைமையில ஒருத்தர் இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க. ஆனா மெஜாரிட்டியா 7 பேரோ 6 பேரா இறந்துட்டாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இது நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாரு மேல தப்பு அப்படின்றத. குறிப்பா சொல்லணும்னா, இவரு ஒரு விபத்தை தான் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல போல. ஆனா ஒருத்தருடைய சின்ன ஒரு அஜாக்கிரதை அப்படின்றது, ஒருத்தருடைய சின்ன ஒரு தூக்கம் அப்படின்றது பக்கத்துல இருக்கவங்களையும் சேர்த்து பாதிக்கும். இது வாகனம் ஓட்டிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல சொல்றேங்க. ஏன்னா நம்ம வண்டி வேகமா போகுது. நீங்க நார்மலா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, புகைப்பிடிச்சா அது என்னதான்டா பாதிக்குது, முன்ன என்ன பாதிக்குது, அதை சுவாசிக்கிற எல்லாத்தையுமே அது பாதிக்கும். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய செயல் அப்படின்றது அந்த குடும்பத்தை பாதிக்கும். கண்டிப்பா இது உங்களை சார்ந்தது கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய தப்பு அப்படின்றது உங்களை மட்டுமே அது டிபெண்ட் ஆகாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்துதான் அதை வச்சு செய்யும். இதை நம்ம ஒருபோதும் மறந்துடவே கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நான் கொஞ்சம் ரிக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன் நான். சரி, ஓகே. கார் ஓட்டுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. காரா இருக்கட்டும், வெஹிக்கிளா இருக்கட்டும், நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாலே கவனமா இருக்கணும். இங்கெல்லாம் பறக்கிறது அப்படின்றது, காரு எனக்கு வெளியில காத்தடிக்கல, அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதனால நான் சர்ன்னு பறப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம பறக்கவே கூடாது. கார் அப்படின்னு எடுத்தாலே நீங்க 80 கிலோமீட்டர் வேகம் அப்படின்றதுதான் உங்களுக்கு சேஃபான ஒரு வேகம். அதுவும் சிட்டில ஒரு மாதிரியும், நீங்க கிராமப்புறங்கள்ல வருதுன்னா அது ஒரு மாதிரியும், பைபாஸ்ல ஒரு மாதிரியும் தான் டிஃப்ரெண்டா நீங்க ஓட்டணும். ஒரே முட்டான அழுத்தி பிடிப்பேன் சர்ன்னு போவேன் அப்படின்னு போனீங்கன்னா இது போன்ற விபத்துகள் அப்படின்றது ஏற்படும். இது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். ஏன்னா இப்ப இவர் மேல 3 பிரிவுகளின் கீழே பாத்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்காங்க. அந்த டிரைவர், அதாவது அந்த இனோவா ஓட்டிட்டு இருந்த டிரைவருக்கு ஒன்றும் ஆகல. இவர் ஒன்றும் ப்ரொஃபஷனல் டிரைவர் கிடையாது. இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட காரை வாங்கிட்டு போயிருக்காரு. இதை கேட்டா கண்டிப்பா யாருமே நண்பர் இவங்களுக்கெல்லாம் கார் அப்படின்றது கொடுக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு போன காரு இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா, விபத்துனால இதாகி போச்சு. சரி, ஓகே. எனிவே,
அது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா இவர் மேல 3 பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க இறந்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சின்னதா நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணாம கொஞ்சம் கவனமா வந்திருந்தோம். நமக்கு ஒரு தூக்கம் வருதுன்னா இறங்கி மூஞ்ச கழுவிக்கிட்டோ, இல்ல நம்ம வந்துட்டு சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு நான் காலையில டைம்ல ப்ரஷ் பண்ணிட்டோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலும் நம்ம தூக்கம் கலைஞ்சிரும். ஸோ காஃபி டீ குடிச்சாலும் தூக்கம் கலையுது அப்படின்றது வேற. ஆனா அந்த இறங்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வாய்க்கு பிடிச்சி டீ காஃபி குடிச்சிட்டு இப்படி போனாலே உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வராது. ஒருவேளை தூக்கம் வருதுன்னா ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி நிதானமா போயிருந்தா இங்க ஒரு 6-7 உயிர் அப்படின்றது போயிருக்காது. அதே போல 3 வழக்குல உங்க மேல வந்து கேஸ் அப்படின்றது ஃபைல் ஆயிருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன ஒண்ணுதான், சின்ன ஒரு மிஸ்டேக்கு நான் வண்டியை பொறுத்தவரை சொல்றேன். ஏன்னா அதனுடைய வேகம் அப்படின்றது அதிகம். சின்னதா ஒரு கடுகளவு பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்றது இங்க பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். இப்ப கேஸு, கோர்ட்டு இந்த மாதிரி அலையக்கூடியது யாருடைய வேலை? அதுவே அந்த டிராவலிங்ல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ சாப்பிட்டுருக்காரு, தூக்கம் வந்திருக்கு, இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு, அது ஒன்று நடந்துருச்சு, அது ரியாலிட்டி. இப்ப நடந்து போச்சு. ஏன்னா அது நடந்ததுனால அதை நம்ம பத்தி மாத்தவே முடியாது. ஆனா இதுவே இவர் சாப்பிட்டாரு, லைட்டா தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா எங்கேயாவது ஓரமா வண்டியை நிறுத்திட்டு தூங்கியிருக்காரு, தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா இப்ப 6-7 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அதே போல இவரும் சேஃபா இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் காரை விட்டுருக்கலாம். இவரும் இவருடைய அடுத்த நாள் இவருடைய வேலைகளை பார்த்துட்டு போயிருக்கலாம். இப்ப இவருடைய பசங்க, கார்ல வந்தவங்க, இதுல வந்தவங்க எல்லாருமே சேர்த்து இப்ப வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. அண்ட் அதே போல ஒரு குடும்பம் அப்படின்றது, குடும்பமா உயிர் அப்படின்றது போயிருக்கு. இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் பாத்தீங்களா? சின்ன சின்ன தவறு கூட இங்க மிகப்பெரிய ஒரு விளைவுகளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால எப்பவுமே சரி, வாகன ஓட்டிகள் ரொம்ப கவனமா இருங்க. நம்ம ரோடு நம்ம தான், நம்ம யார் என்ன கேட்க போறோம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க. நேரம் கெட்டுருச்சு அப்படின்னா ஒரு செகண்ட்ல வாழ்க்கையே மாறிடும். அதனால கவனமா இருங்க. இந்த பதிவு அதுக்காக தான், எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு காரை கரெக்டா இது பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளியில போயிருந்தேன். மாருதியில அதிகமா வந்துட்டு எல்லோ போர்டு கார் இருக்கு பாத்தீங்களா? அது பேர் வந்துட்டு வேக்னார்னு நினைக்கிறேன். வேக்னார் தான். இந்த காரை நீங்க அதிகமா ரோட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அணிய சர்ன்னு உள்ள வர்றது, இந்த ஒட்டிக்கிட்டே வர்றது, இல்ல வந்து வேகமா இந்த சைடே போட முடியாது. ஆனா அவங்க முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கும், நம்ம இப்படி போயிட்டு இருப்போம், அவங்க வேகமா வந்து ஆர்ன் அடிச்சு நம்மளே வழுக்க டைமா நீ நவுறா முன்ன அப்படின்ற மாதிரி சொல்றது, இந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. இப்படித்தான் நான் வந்து ஒரு மாருதி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்குன்னா அந்த வேகனார் தான் போயிட்டு இருக்கு, டக்குனு உள்ள வந்து அந்த சின்ன கேப்ல போதுறாங்க. நான் கொஞ்சம் பிரேக்கை வந்துட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பா அவர் வந்து என்னுடைய சைடு முன்னாடி வந்து பம்பர்ல வந்து தட்டிட்டு இருப்பாரு. ஸோ பிரேக் பண்ணாம போயிருந்தேன்னா, ஒருவேளை நான் அஜாக்கிரதையா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அது நடந்திருக்கும். இப்ப நான் கவனமா இருக்கிறேன்னு அந்த டிரைவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ அதிகமா இந்த எல்லோ போர்டுல இந்த ஒரு பார்வை அப்படின்றது எனக்கு போகுது. ஏன்னா அதிகமா இந்த கார்ல எல்லோ போர்டு அப்படின்றது இருக்கிறதுனால சொல்றேன். நான் எல்லோ போர்டு தான் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து சர்ருப்புருன்னு வராங்க. அது உங்களுக்கு அனுபவம் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. அதுக்காக நான் எல்லா எல்லோ போர்டு எல்லாம் வந்துட்டு தப்பு சொல்லுங்க. எல்லோ போர்டில் ரொம்ப பொறுமையா சூப்பரா ஓட்டுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி நபர்களையும் நான் ரோட்ல பார்ப்பேன். எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டே போவேன். நான் இங்க பாரு, இவரு எவ்வளவு பொறுமையா போறாரு, வழி விடுறாரு. சில நேரம் நம்ம ஆர்ன் அடிச்சோம்னா வச்சுக்கோங்க, அவரு கண்ணாடியை திறந்துட்டு அப்படி வந்துட்டு கை காட்டுவார், போங்க 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 அப்படிம்பாரு. இல்ல ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கை காட்டுவார், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிம்பாரு. இந்த மாதிரி செய்கெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. ஆனா ஒரு சிலருமே இப்படி இருக்கிறாங்க. 100% எல்லோ போர்டு பேடும் கிடையாது, 100% ஒயிட் போர்டு வந்து பர்ஃபெக்டும் கிடையாது. ஸோ எல்லாமே ஷஃபல் ஆகி தான் வந்துட்டு இருக்கோ தவிர, ஆனா நான் குறிப்பா பார்க்கக்கூடியது, உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுவீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.